அந்த மாரி உங்களோட ஒரு சிங்கிள் பேஜா இருந்தாலும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஏ டு இசட் இருக்கணும் அதுல. இப்ப வந்து இதுவே ஃப்ரெஷருக்கு இது ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க? என்ன பீரியட்ல ஒர்க் பண்ணீங்க? அப்புறம் என்னென்ன அங்க வந்து ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க? அது எல்லாமே டீட்டெயில்டா குடுக்கணும். அப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுத்துட்டு போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு செட்டுக்கு 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸு, உங்களோட ஆதாரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாருமே கண்டிப்பா கொண்டு போயிருக்கணும். முக்கியமா பென். இங்க எங்களுக்கு நெறைய வர இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, பென் கூட இல்லாம தான் வருவாங்க. மேம் பென் குடுங்கன்னு கேட்பாங்க. சரி சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் குடுங்கன்னு கேட்டா, ஜெராக்ஸ் கொண்டு வரல, ஒரிஜினல் தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபோட்டோ கொண்டு வந்தீங்களான்னு கேட்டா, ஒரு சிலர் ஃபோட்டோ கொண்டு வரலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்களும் ஏன்னா ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணாதான் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும். அப்புறம் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அதனால உங்களோட அப்டேட்டட் சிவி, உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, ஆதார், பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே எப்பவுமே ஒரு செட்டுக்கு 2 செட்டு கையில எப்பவுமே வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசும்போது அவங்க கிட்ட நல்லா போல்டா பேசணும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ போல்டா பேசணும். அதுக்காக அதிக பிரசங்கித்தனமாவும் வந்து ஒரு கேள்விக்கு 4 பதில் அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. பேசாம இருக்கக்கூடாது. பேசணும். என்ன கேக்குறாங்களோ அதுக்கு கேள்வி என்ன கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கலாம். கொஞ்சம் அடிஷனலா ஒரு வேர்ட் 2 வேர்ட் அந்த மாதிரி பேசிக்கலாம். அதுக்காக நிறைய எல்லாம் சும்மா வளவளன்னு பேசினா என்ன இப்படிதான் வளவளன்னு பேசிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால நல்லா தப்போ சரியோ நல்லா போல்டா பேசிக்கிட்டீங்கன்னா ஓகே தான். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அது வந்து நீங்க போகும்போது அவங்களுக்கு நல்லபடியா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே நீங்க வந்து செலக்ட் ஆன மாதிரி தான். ஹெச்ஆர் இன்டர்வியூல நாங்க பேசிக்கா நாங்க கேட்கறது வந்து ஃபேமிலி டீடைல்ஸ் கேட்போம், உங்களை பத்தி கேட்போம், உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட கோல் என்ன, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்போம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க கம்பெனிஸ்ல இருந்து அதெல்லாம் கேட்போம். அதனால நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. Okay, ma'am. Harish, can you continue this? Harish. மேம் நீங்க இப்போ மஹிந்திரால ஹெச்ஆரா இருக்கீங்க. நீங்க நிறைய பீப்புளை மீட் பண்ணியிருப்பீங்க மேம். அதுல நீங்க என்ன ஃபேஸ் அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களை ஃபேஸ் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? அதான் உள்ள போகும்போது அது நிறைய பேர் வந்து ரொம்ப பேசுவாங்க. நாங்க ஒண்ணு கேட்போம், அவங்க ஒண்ணு பதில் சொல்லுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரியே இருக்கும். அப்புறம் என்னன்னா இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் கேட்கும்போது எதுவும் கொண்டு வரல ஒரிஜினல் இல்ல, கூப்பிட்டாங்க நாங்க அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சில இதெல்லாம் வந்து கன்சல்டன்ட் மூலியமா எடுப்போம். சில ஹையர் பொசிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் மூலியமா எடுப்போம். அப்புறம் இல்ல வேலை தேடி டைரக்டா வரவங்க கிட்டயும் கேட்டா வெறும் ரெஷ்யூம் மட்டும் எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க, என்ன காலேஜ்ல, எங்களுக்குன்னு ஒரு ப்ரூஃப் எல்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம வரும்போதுதான் எங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூல தான் வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நாங்க செக் பண்ணுவோம். டேட் ஆஃப் பர்த், நீங்க படிச்சிருக்கீங்களா, என்ன பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, நீங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, நீங்க ரெஷ்யூம்ல அப்டேட் பண்ணதும் சர்டிபிகேட்டுக்கும் மேட்ச் ஆகுதுனால செக் பண்ணுவோம். உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட் வச்சு செக் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது எதுவுமே கொண்டு வரலன்னு சொல்லும்போது அந்த டைம்ல எங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அதனால நாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து போகும்போது நீங்க எங்கேன்ட்டு இல்லைங்க, வெளியே போகும்போது இது எல்லாமே வச்சுக்கோங்கன்னு போகும்போது நாங்க கிளாஸ் எடுத்து அனுப்புவோம். சிலர்கிட்ட எல்லாம் அப்படிதான் பேசி அனுப்புவோம். மேம் நீங்க நிறைய டிஃபரெண்டான டைம் ஜோன்ஸ்ல பீப்புளும் மீட் பண்ணுவீங்களா மேம்? ஆமாங்க, ஒருத்தர் ஒண்ணுமே பேச மாட்டாங்க,
ஒருத்தர் நல்லா போல்டா பேசுவாங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து மெனி பீப்பிள் சொல்லுவாங்க, இந்த வொர்க்கிங் என்வைரன்மென்ட் டிஃபரெண்ட்டா இருக்கு எம்என்சி இந்த மாரி கம்பெனிஸ்லாம் சொல்றாங்க மேம். அதுக்காக அடாப்ட் ஆகுறதுக்காக நாங்க முன்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது பண்ணிக்கலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் போனோனே ஒரு 1 மந்த்துக்கு எந்த அட்மாஸ்பியருமே உங்களுக்கு பிடிக்காது. ஆனா போக போக தான் இப்ப நாங்களே இங்க வரும்போது சிலர்கிட்ட சொல்லுவோம். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற அட்மாஸ்பியர்ல இருந்திருப்பீங்க. இங்க புதுசா வரும்போது நியூ பீப்புள பார்ப்போம். அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் குடுப்பாங்க. சிலர் வந்து அவங்களோட ஒர்க்குக்காக இவங்க வந்துட்டாங்க. நமக்கு ஏதோ ஒர்க்ல ப்ராப்ளம் வந்துரும் அப்படிங்கறதுக்காகவே சிலர் எல்லாம் டீமோட்டிவேட் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. சிலர் எங்களதெல்லாம் காலையில வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்ல கூட நாங்க லஞ்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட திரும்ப வராம எல்லாம் இருந்திருக்காங்க. சிலர் ஒரு 10 நாள் இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு அட்மாஸ்பியர் செட் ஆயிருச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. சிலருக்கு வந்தோடனே பிடிக்காது. அதுலயே யாராச்சும் கூட ஒர்க் பண்றவங்க யாராச்சும் ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணி பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான், உடனே அப்செட் ஆகி ஆஃப்டர்நூன் டைம்ல வெளியே போறவங்களும் இருக்காங்க. ஆனா நாங்க ஒரு 10 டேஸ்க்கு நாங்க ஹெச்ஆர்ல இருந்து டெய்லியும் போய் அவங்க ஒர்க் ஸ்பாட்ல போய் அவங்க கிட்ட பேசிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்படி போகுது, சாப்பிட்டீங்களா, கூட ஒர்க் பண்றவங்களா எப்படி இருக்காங்க, உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா டைரக்டா எங்ககிட்டயே வந்து கேளுங்க, நீங்க வேற யார்கிட்டயும் பேசாதீங்க அப்படிலாம் நிறைய சொல்லிதான் அனுப்புவோம். அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அவங்கள நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். ஏதாச்சும்னா டைரக்டா வந்து கேளுங்க, நீங்களா எனக்கு வந்து ஃபேமிலி எனக்கு அதுங்கிட்ட செட் ஆனங்காட்டி நான் ஒரே கம்பெனில இருந்துட்டு நான் வேற எங்கேயும் ஜம்ப் ஆகல. ஆனா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு வேற கம்பெனிக்கு ஜம்ப் ஆகி போனீங்கன்னா தான் உங்களோட growth வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 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 லெவல்னு போக முடியும். அதனால இப்போ 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஒரு கன்சர்ன்ல இருக்கலாம். அதுக்கு மேல எல்லாம் வேண்டாம். அப்பதான் நீங்க வந்து இப்போ வந்து ட்ரெயினிங் கேட்டரா போனா அடுத்து ஆபீசரு, அப்புறம் சீனியர் ஆபீசரு, மேனேஜரு, ஜிஎம் அந்த லெவலுக்கு அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து எல்லாமே பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் தான் எடுத்த உடனே நான் போய் ஆபீசர் சீட்ல உட்காரணும்னு நினைக்க கூடாது. பேசிக்ஸ்ல இருந்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால நல்லா கத்துக்க முடியும். அப்புறம் தான் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நீங்க வந்து கேட்க முடியும். உங்களுக்கே ஒண்ணு தெரியல, நீங்க டைரக்டா ஆபீசர் கேட்டருக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பா சொன்னாலும் அது இதுதான் சார் கரெக்ட்னு சொன்னா நீங்களும் அதுதான், வேற வழியில நான், ஏன்னா நமக்கும் தெரியாது, நம்மளும் அதுதான் கரெக்ட்னு எடுத்துக்குவோம். அதனால எப்பவுமே வந்து ஒரு டிக்னிட்டி பார்க்காம ஒர்க்குக்குன்னு போயிட்டோம்னா கீழே பேஸ் லெவல்ல இருந்து எல்லாமே பழகிக்கோங்க. பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இல்ல, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு நீங்க அப்பதான் கரெக்டா சொல்ல முடியும் உங்க கிட்ட. உங்களுக்கே தெரியாம அவங்கள போய் நீங்க கேட்கவே முடியாது. சரிங்களா? அதனால கீழே பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா பழகிக்கோங்க. வேற உங்களோட 13 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த அட்மையரான பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா மேம்? எங்க எம்டி தான். எங்க எம்டி வந்து எல்லா சுச்சுவேஷன்லயும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவாரு. அவருக்கு வந்து இப்ப 67 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு அவரை விட நல்லா ரொம்ப அவங்களோட பையன் ஏஜ் தான். ஆனா இது வரைக்கும் வாங்க போங்கன்னு மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. வாமா போமான்னு கூட பேசினது இல்ல. அதனால அவ்வளவு மரியாதையா நடந்துக்குவாரு. எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது ஒரு தன்மையா பேசுவாரு. கண்டிக்கிற நேரத்துல கண்டிப்பாரு, சொல்லி தர வேண்டிய இடத்துல சொல்லி தருவாரு. அந்த மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு. அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எம்டிய. அப்புறம் ஹெல்ப் பண்றது அப்படிதான். நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க.
ரொம்ப மரியாதையா அந்த கம்பெனில எல்லா ஸ்டாஃப்ஸையும் நடத்துவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. ஓகே மேம். யாராச்சுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? இஸ் தட் எனிஒன்? ஹரிஷ்? இப்போ ரீசெண்டா வந்து நிறைய எம்என்சி கம்பெனிஸ் நிறைய பேர் லே ஆஃப் பண்றாங்க. ம். அது அது அதனால ஃபியூச்சர்ல ஏதாவது ஆகுமா? உங்க சஜஷன் மேம். ஃபியூச்சர்ல? இல்ல நீங்க நெறைய அப்டேஷன்ல இருந்துக்கோங்க. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஜம்ப் ஆயிக்கோங்க. நீங்க வந்து ஹையர் பொசிஷனுக்கு போய்க்கோங்க. அப்ப பிரச்சனை இருக்காது இல்லையா? இப்போ நெறைய கம்பெனி எம்என்சி நெறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம். அங்கெல்லாம் நெறைய லே ஆஃப்ஸ் எல்லாம் வராது. இப்ப ஐடி கம்பெனி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லே ஆஃப் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். இன்னொன்னு அப்கிரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும்பாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா போயிருங்க. நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல போங்க. சிலர் ஓனா பண்றவங்களும் இருப்பாங்க. ஓன் பிசினஸ் போங்க. நிறைய பேர் ஃபாரின் எல்லாம் ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி உங்களை நீங்களே growth பண்ணிக்கோங்க. என்ன சொல்றது, லே ஆஃப் எல்லாம் இப்ப அந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எல்லாமே வந்து டவுன்ல தான் போகுது. எங்களுதுமே ரொம்ப டவுன்ல தான் போய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மேல வருது எனக்கு தெரிஞ்சு. கோவிட்க்கு அப்புறமே ரொம்ப ப்ராப்ளம் தான். இதை நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேல வந்திருக்கோம். நிறைய கம்பெனிஸ் இனி நிறைய இருக்கு. ஆனா நிறைய நம்ம சர்ச் பண்ணணும், நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய கத்துக்கணும். நிறைய வெப்சைட்ல எல்லாம் உங்களோட ரெஷ்யூம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வைங்க. நிறைய கூப்பிடுவாங்க. நாக்ரி லிங்க் அப்புறம் இந்த நிறைய நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய கன்சல்டன்சி கிட்ட எல்லாம் கொடுத்து வைங்க. அப்புறம் நிறைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒண்ணு இருக்கோம். அதுல வந்து இவங்க இந்த கிருஷ்ணா காலேஜோட ஏதோ டைப் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல் எல்லாம் போட்டுருவாங்க. நாங்க வந்து எங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல போய் நாங்க லாகின் பண்ணி அவங்கள பாத்துக்கலாம். நாங்க வந்து எங்களுக்கு தேவையான போஸ்டிங்ஸ் எல்லாம் அதுல அப்லோட் பண்ணிருவோம். அதுல யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு திருப்பி மெசேஜ் கொடுப்பாங்க. அதுல பார்த்துட்டு நம்ம அவங்களோட ப்ரொஃபைல் நமக்கு மேட்ச் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அவங்கள டைரக்டா அதே மெசேஜ்ல திருப்பியும் இன்டர்வியூக்கு கால் பேக் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட், அது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆப் வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த ஆப் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட்டோட யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து எம்ப்ளாயருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு 2 or 3 months இருக்கும். அப்பதான் ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து புதுசா ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நீங்க உங்களோட எம்ப்ளாயரோட ப்ரொஃபைலும் போடுங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைலும் போடுவாங்க. 2 பேரு ஸ்டூடெண்ட் வந்து எம்ப்ளாயரை செலக்ட் பண்ணிக்கலாம், எம்ப்ளாயரும் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நிறைய பாருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய கொண்டு வந்துக்கோங்க. அவங்க மூலியமா நிறைய ஜாப் வேகன்சி எல்லாம் நிறைய கிடைக்கும். அதனால நீங்க அப்டேட்டடா இருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தர் மூலியம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வேற வேதா? ஓகே மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் மேம். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்ததுக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே, பை. பாய்.